வணக்கம் தோழர்களே. வணிக பொருளாதார வாழ்க்கை வேகத்தில் மனிதம் முற்றிலுமாய் மறந்து போய் இந்த பூமி வன்முறை காடாய் மாறிவிடும் இந்த நிலையில் அன்பு சார்ந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அரபு இலக்கியத்தில் ஒரு செய்தி வரும். மார்க்க நெறிபடி வழுவாமல் வாழ்ந்து வந்த சுலைமான் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். சுலைமான், இந்த இனிய சொர்க்கம் உனக்கு எதனால் சித்தித்தது தெரியுமா என்று இறைவன் கேட்க, ஆண்டவனே, நாள்தோறும் மறவாமல் உன்னை 5 வேளை வந்து தொழுதேனே, அதற்காக நீங்கள் வழங்கிய அருள்கொடையாக இருக்கும் என்கிறார். இல்லை மகனே, ஒரே ஒரு வேளை என்னை நீ வந்து தொழ முடியாமல் போனதல்லவா, அதனால்தான் இன்று என் முன்னாலே இந்த சொர்க்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறாய் என்று இறைவன் சிரித்துக்கொண்டே சொல்லுகிறார். ஆண்டவனை தொழ முடியாமல் போனதற்கு அரிய பரிசா இந்த சொர்க்கம்? கடவுளை வணங்குகிற கடமையிலிருந்து தவறியதற்கு கருணை மழையா எனக்கு கிடைத்ததா இந்த சொர்க்கம்? என்ன இது என்று அவர் மருண்டு போய் நிற்க, கடவுள் சொல்லுகிறார், ஒரு குளிர்கால பருவத்தின் புலர்காலை பொழுதில் பள்ளிவாசலின் அழைப்பு ஒலி கேட்டு நீ அவசரமாய் புறப்படுகிறாய். கடும் பனியில் வாடி குளிரில் நடுங்கி ஒரு சின்னஞ்சிறு பூனைக்குட்டி உன் கண்களிலே தென்பட்டது. உடனே ஓடிச் சென்று அதை அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாய். அதனுடைய மெல்லிய உடலில் உன் விரல்களால் வருடி ஆறுதல் கொடுத்தாய். மார்புறத் தழுவியதால் உன் உடலின் வெப்பம் அந்த பூனையின் உடலுக்குள்ளும் ஊடுருவியது. நேரம் கடந்தது. பூனை சமநிலைக்கு வந்ததும் நெஞ்சிலே அணைத்த பூனையை நிலத்திலே இறக்கிவிட்டு நீ நிமிர்ந்த பொழுது பள்ளிவாசல் தொழுகை முடிந்தது. அன்று ஒரு சின்னஞ்சிறிய பூனைக்குட்டியின் சிரமம் தவிர்ப்பதற்காக நீ தொழுகையை துறந்தாய். பிற உயிர்களிடத்தில் காட்டுகின்ற பேர் அன்பு மட்டும்தான் எனக்கு பிடித்தது. அதனால்தான் நான் அன்பு பரிசாக வழங்கிய இந்த இனிய சொர்க்கம் என்கிறார் இறைவன். ஆம் மனிதர்களே, எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை காண்பதுதான் ஈசுவர பக்தி என்று முழங்குகிறார் வள்ளல் பெருமான். கடவுளை காண்பதும் கடவுளை பற்றி பேசுவதும் அல்ல ஆன்மீகம். ஒரு கட்டத்தில் கடவுளாக மாற வேண்டும். கண்ணில் படுகிற துயரையெல்லாம் ஓடிச் சென்று தீர்க்கக்கூடிய வாழ்க்கைதான் கடவுளுக்கு பிடித்தது. பிற துயரில் காட்டுகின்ற பெரும் கருணை மட்டும்தான் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கும். இந்த வாழ்க்கையின் நோக்கம் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதுதானே தவிர அடுத்தவரிடத்திலிருந்து எதையும் எடுப்பது அல்ல என்கிறான் பிரெஞ்சு படைப்பாளி விக்டர் ஹியூகோ. அன்பில்லாத இடத்தில் மனித முகங்கள் வெறும் படங்கள். அவர்கள் பேசுகின்ற பேச்சு ஜீவனில்லாத கிங்கினி ஓசை என்கிறான் ஆங்கில பேரறிஞன். அன்பிற்கு பகைமை இல்லை, வேற்றுமை இல்லை, ஆணவம் இல்லை, சுயநலம் இல்லை. அன்பு இருக்கும் இடம்தான் ஆண்டவன் இருக்கும் ஆலயம். அன்பே சிவம் என்று அடித்துச் சொல்லுகிறது திருமந்திரம். அன்பின் வழியது உயிர்நிலை என்று நமக்கு விளக்குகிறது வள்ளுவம். ஆம், அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தை செழிக்க வைக்கும். அன்பு ஒன்றுதான் இந்த மனித வாழ்வை மலர வைக்கும். அன்பினுடைய இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? தாய்மை. அது சுயநலம் இல்லாதது. தாய்மை என்பது கலப்படமே இல்லாத அன்பை காட்டுவது. அந்த தாய்மை என்பது உனக்குள் வர வேண்டும், எனக்குள் வர வேண்டும், நமக்குள் வர வேண்டும், இந்த உலகெங்கும் இருக்கின்ற மக்களிடம் சென்று பரவ வேண்டும். இதைத்தான் பாரதி ஒரே ஒரு தவத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். ஒரே ஒரு தவம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். பாரதியை நீங்கள் படித்து பார்த்தால் எங்கெங்கோ சொல்லுவான். பாட்டினில் அன்பு செய் என்கிறான், அன்பு உடையோர் மேலோர் என்கிறான், ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்தெடுப்போம் என்று முழங்குகிறான். முரசு கொட்டும் பொழுது கூட அன்பென்று கொட்டும் முரசே என்று முழங்கியவன் அல்லவா பாரதி. அந்த பாரதி சொல்லுகிறான்,
இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மனித குலத்திற்கும் ஒரே ஒரு தவம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். என்ன தவம் தெரியுமா? செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். மீண்டும் சொல்லுகிறான், செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். என்ன தவம் தெரியுமா? இவ்வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை. அன்புதானடா இந்த உலகத்திற்கு முதலில் தேவை. இந்த உலகத்தில் இந்த உயிர்கள், அது தந்தையானாலும் சரி, தாயானாலும் சரி, பிள்ளையானாலும், அனாதையானாலும், அகதியானாலும், எவரானாலும் சரி, அத்தனை உயிர்களும் தவம் இருப்பது எதற்காக தெரியுமா? அடுத்தவரிடத்திலிருந்து ஒரே ஒரு சின்னஞ்சிறு அன்பெனும் வரத்தை பெறுவதற்குத்தானே. ஒரு மனிதன் சாகும் பொழுது கூட இன்னொருவன் மடியிலே தலை வைத்து சாக வேண்டும் என்று விரும்புகிறானே, ஏன்? இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது கூட என் மீது அன்பு காட்டுவதற்கு ஒரு துணை இருக்கிறது என்பதை பறைசாற்றி விட்டு செல்வதற்கல்லவா அவன் விரும்புகிறான். அந்த அன்பு இந்த மண்ணிலே மலர வேண்டாமா? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்காக விழுவது என்பது மண்ணில் விழுகின்ற மழைத்துளியைப் போல மகத்தானது. அன்பிற்காக வளைவது என்பது வில்லின் வளைவைப் போல கம்பீரமானது. அன்பிற்காக அணைந்து போவது என்பது எரிவதைக் காட்டிலும் பிரகாசமானது. பெறப்போகின்ற ஒரு வெற்றியால் அன்பில் விரிசல் விழுமானால் அதைவிட தோற்று போவதே வெற்றி என்று சொல்லுகிறான். இந்த உலகத்தில் உயிர் பலியை கடுமையாக எதிர்த்தவர் புத்தர் பிரான். தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட சமாரியர் இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணிடம் தண்ணீர் வாங்கி பருகியவர் இயேசு பிரான். அனாதைகளினுடைய துயர் கண்டு துடித்து போனவர் நபிகள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த பேரின்ப உலகம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவருடைய செவிகளிலே திருமறையை ஓதியவர் ராமானுஜர். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று முழங்கியவர் விவேகானந்தர். வேடன் கொடுத்த தேனையும் மீனையும் பரிசுத்தமாக பாவித்தவன் ராமபிரான். இவர்கள் அனைவரும் தங்கள் கையிலே இடைத்துக்கொண்ட இசைக்கருவிகள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அத்தனை கருவிகளிலிருந்தும் பீரிட்டு கிளம்பிய ஒரே ராகம் அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்பு அற்று போனால் இந்த உலகம் இற்று போகும். எனவே சீரழிந்து கிடக்கின்ற இந்த நிலத்தை மீண்டும் பண்படுத்த வேண்டுமானால் அன்பென்ற செடியை நட்டு அதிலே மனிதம் என்ற மலர்களை மலரச் செய்வோம். இந்த மண்ணை மணக்கச் செய்வோம். மீண்டும் மக்களை அன்பென்ற பாதையில், மனிதம் என்ற போர்வையில் இணைக்கச் செய்வோம். இந்த கடமையை நாம் செய்வோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.